ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ். ஆல்ரெடி நம்ம அரேன்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம். அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா. ஒரே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்றோம்னா அது அரே. ஸ்ட்ரக்சர்ங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. வேற வேற டைப் ஆஃப் டேட்டாவை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரே நேம் கடியில நம்ம ஸ்டோர் பண்றோம்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ங்கிற அந்த டேட்டா டைப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது எல்லா டேட்டா டைப்புக்குமே ஒரு கீவேர்ட் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ங்கிற டேட்டா டைப்புக்கு கீவேர்ட் வந்து ஸ்ட்ரக்ட். ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை சி ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம். இந்த நேம் கடியில தான் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதை கொடுத்துட்டு தென் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாவும் இருக்கலாம். அப்போ கண்டிப்பா நம்ம டேட்டா டைப் கொடுத்து எப்படி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோமோ அதை மாதிரி இங்க டிக்ளேர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம். ஸோ இப்படி இங்க நம்ம எத்தனை மெம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். மெம்பர் நேம் 1, மெம்பர் நேம் 2, மெம்பர் நேம் 3, இப்படி எத்தனை மெம்பர் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு மெம்பருக்குமே டேட்டா டைப்போடயே டிக்ளேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் டிக்ளேர் பண்ணிக்கலாம், டபுள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கேரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம இங்க யூஸ் பண்றதுனால ஒவ்வொரு மெம்பரையுமே டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அந்த வேரியபிள் நேமை வச்சுதான் அந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டிக்ளேர் பண்றேன், ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேமை எடுத்திருக்கேன். ஸோ தென் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா எனக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதை நான் இப்போ டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் ரோல் நம்பர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ ரோல் நம்பர்னாலே நம்பர்ஸ் தான். ஸோ அது கண்டிப்பா ஃப்ளோட்டிங் வராது, இன்டிஜர் தான் இருக்கும். அதனால நான் இன்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டேட்டா டைப். தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டூடெண்டோட நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் கொடுக்கணும் அப்படின்னா டைப் வந்து கேரக்டர். ஒரே ஒரு கேரக்டர் இருக்காது. நேம்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ அரே யூஸ் பண்ணி பிராக்கெட்ல சைஸ் கொடுக்கணும். ஸோ நான் 25 கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜ்ங்கிறது கண்டிப்பா ஃபிராக்ஷனல்ல இருக்கும். அதனால நான் ஃப்ளோட்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எழுதுறோம்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர். இப்படி இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற ஸ்ட்ரக்சர்ல நான் எவ்வளவு வேரியபிள்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்க S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் எங்க தான் கிரியேட் பண்ணணும்? அந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேரியபிளை கிரியேட் பண்ணணும். நான் இப்போ S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ S1ங்கிற வேரியபிளுக்கு ரோல் நம்பர்னு மெமரி அலாட் ஆகும், நேம்க்கு மெமரி அலாட் ஆகும், ஆவரேஜுக்கும் மெமரி அலாட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்குமே ஒவ்வொரு மெம்பரும் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கோ எல்லா மெம்பர்ஸ்க்கும் செப்பரேட்டா மெமரி அலாட் ஆகும். அதான் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட்.